ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் ப்ரெஷர் பார்த்தாச்சு. இப்போ பை அண்ட் சி அப்படிங்கிறத பார்க்கலாம். பை அண்ட் சி அப்படின்னா மிதக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸில் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். பாதி அளவு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாலை தூக்கி மேலே போடுறோங்க. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பிளாஸ்டிக் பால் ஞாபகம் வச்சுங்களேன். ஒரு பிளாஸ்டிக் பாலை தூக்கி மேலே போடுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது மிதக்கும். கரெக்டாக அது மிதக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேல் நோக்கி, அதாவது கீழ் நோக்கி, மேலேருந்து கீழ் நோக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இதுதான் கிளாஸு பாட்டில், இது வந்து பால். இப்படி கீழ் நோக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், அழுத்தத்தை, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். when we are applied an external force on this object, இந்த அப்படி என்ன ஆகும், இங்கே உள்ள வரும், இந்த இடத்துக்கு வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபோர்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணும்போது இந்த உள்ள இருக்கக்கூடிய பால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். கரெக்டாக மேலே வரும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பால் ஆனது என்ன ஆகுது, மேலே வருது. ஒய், பிகாஸ் அதனுடைய வெயிட் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து இது மிதக்கக்கூடிய தன்மையாக இருக்குது, மேலே வரும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கு சொல்லலாம். பட் எக்ஸாக்ட் ரீசன் என்ன? இப்போது ஒரு பொருள் மேலே போகுது, ஒரு பொருள் கீழே விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தள்ளணும் அல்லது இழுக்கணும். இதுதான் மீனிங். இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ஸில் வந்து நியூட்டன் அவர்கள் ஏன் கண்டுபிடிச்சாங்க, அந்த பழம் கீழே விழுந்துச்சு, ஏன் கீழே விழுகுதுன்னு யோசிச்சார். அப்போ கீழேருந்து ஏதோ ஒன்று இழுக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி மீனிங் தான் சொன்னோம். கரெக்டாக அதே மாதிரி இந்த பொருளானது மேலே போகுது அப்படின்னா ஒன்று ரெண்டு பாசிபிள், மேலேருந்து ஏதோ ஒன்று அதனை இழுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழேருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதனை தள்ளலாம். எப்படி மேல் நோக்கி தள்ளலாம். அப்போ இந்த கீழேருந்து மேல் நோக்கி தள்ளுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மேல்நோக்கு விசை. தட் மீன்ஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இல்லைன்னா அப்வர்டு ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, இந்த ஃபோர்ஸுக்கு பெயர் தான் கீழ் நோக்கி, அதாவது மேல் நோக்கி இப்படி தள்ளுது பற்றி அந்த பொருளை, அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் மிதக்குது. இதுக்கு பேர் தான் பை அண்ட் ஃபோர்ஸ். ஓகே, மிதப்பு விசை. இந்த மேல் நோக்கு விசைக்கு பேர் தான் என்ன பேர் சொல்கிறாங்க, இந்த மேல் நோக்கிய விசைக்கு பேர் தான் மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, கிளியராக இருக்கா? அப்போ மேல் நோக்கி தள்ள கண்டு தான் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேல் நோக்கி போகுது. ஓகே, இல்லை அப்படின்னா அது மேல் நோக்கி போயிருக்காது. அப்போ கீழேருந்து மேல் நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விசை அதனை புஷ் பண்ணுது, தள்ளுது. அதுக்கு பேர் தான் பை அண்ட் ஃபோர்ஸ். இந்த செயல்முறைக்கு பேர் தான் பை அண்ட் சின்றாங்க. ஓகே, ஒரு பொருளானது ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாக மூழ்கி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு பாய்மத்தை இடம்பெயர செய்கிறது. இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஒரு பாய்மத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் எடையை எதிர்க்கும் பாய்மத்தினால் உருவாக்கப்படும் மேல் நோக்கிய விசை. சரிங்களா? ஒரு பாய்மத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் எடையை, இப்போ மூழ்கியுள்ளனா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூழ்குச்சு. இப்போ நான் என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணேன், எடுத்தேன். அதனால மேல் நோக்கிய விசை ஒன்று செயல்பட்டுச்சு. தட் மீன்ஸ் the upward force exerted by the fluid opposes the weight an immersed object, that is called upthrust அல்லது பை அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் மேல் நோக்கிய விசைக்கு பேர் மிதப்பு விசை. இந்த செயல்முறைக்கு, இந்த நிகழ்வுக்கு பேர் மிதக்கும் தன்மை, பை அண்ட் சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயல்முறைக்கு பை அண்ட் சி. இப்போ இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா சார்? கேட்டிருக்காங்க. மிதப்பு விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பை அண்ட் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பேருங்க? பை அண்ட் ஃபோர்ஸ். பை அண்ட் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிளியரா? அப்போ மிதக்கும் தன்மை பை அண்ட் சினா என்ன, மிதக்கும் தன்மைனா என்ன அப்படிங்கிற விஷயம் புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? சரியா? ஃபைன். இப்போ இதான் வந்து பை அண்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடியது. பை அண்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வரேன். ஸோ கவனிங்க. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் ஒரு பாதியளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாலை மேலே போடுங்க. அதை வந்து மேலேருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது மூழ்கிற மாதிரி போயிட்டுருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நீ ரிமூவ் பண்ணும்போது மறுபடியும் அந்த பொருள் மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? இது வந்து மிதக்கக்கூடிய பொருள். ஸோ இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். பாதியளவு வாட்டர் எடுத்துக்கங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அயன் பால், ஒரு இரும்பு குண்டை தூக்கி உள்ளே போடுங்க.
சரி, அப்போ இந்த இரும்பு குண்டு என்ன ஆகும்? மூழ்கும். கரெக்டாக? இம்மர்ஸ் ஆகும். இம்மர்ஸ்னா என்னது? மூழ்கும். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதாவது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும், கொஞ்சம் உயரும். கரெக்டாக? எந்த அளவுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் ஆகும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, பாதியில் தண்ணி எடுத்து ஒரு பெரிய கல்லை தூக்கி உள்ளே போடுங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த வாட்டருடைய லெவல் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும், அதான் மேல் நோக்கி உயர்ந்திருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னா இந்த உள்ளே போட்ட அந்த ஆப்ஜெக்ட், தட் மீன்ஸ் அந்த அயன் பாலுடைய வெயிட்டுக்கு ஏற்றார் போல். சரிங்களா? அந்த அயன் பாலுடைய வெயிட்டுக்கு ஏற்றார் போல் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து தெரிய வேண்டியது என்ன? ஒரு பொருளின் எடைக்கு ஏற்றவாறு நீரின் அளவு இடம்பெயர்தல். கரெக்டாக நான் சொல்கிற விஷயம் புரியுது இல்லையா? ஒரு பொருளுடைய வெயிட், அப்போ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், weight of the object is equal to displacement of water. எழுதலாமா? displacement of liquid or water. இந்த இடத்துல வாட்டர் தானே, displacement of waterன்னு எடுத்துக்கிறோம். சரி, இதை தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்க்கிமிடிஸ் யுரேகா என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய கேள்விப்பட்டிருக்கோம். யுரேகா அப்படின்னா என்ன? அது கண்டுபிடிச்சிட்டேன் என்ற அர்த்தம். ஆர்க்கிமிடிஸ், இதை தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேட்பாங்க யுரேகா என்ற வார்த்தையின தொடர்புடைய யாருன்னா ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஒரு பொருளின் எடைக்கு ஏற்றவாறு நீரின் அளவு இடம்பெயர்தல். அதை தான் என்னமோ சொல்கிறாங்க? ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இதோட இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதே புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே என்ன பண்ணக்கூடாது? உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். சரியா? அதுதான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல், weight of the fluid displaced by its upthrust act as through the center of gravity of the liquid displaced. இந்த கூட்டானது பொருள் என்று ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாக மூழ்கியிருந்தால் அது இடம்பெயர செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கி விசையை உணர்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த பால் பாருங்கள், இப்போ தண்ணி எப்படி இருக்குது? இப்போ இந்த கல்லை உள்ள தூக்கி போட்டோன்னே என்ன ஆகுது? டிஸ்பிளேட் ஆகி இங்கே தண்ணி வந்துருக்கா? அப்போது இந்த பொருளுடைய எடையும் இந்த நீர் இருக்கு பார்த்தா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? சரியா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரூ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அமௌண்ட் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஓகே, இந்த தான் W2, இந்த பொருளுடைய எடை W1. அப்போது W1 ஈக்குவல் டு W2 அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஒரு பொருளின் எடை எகைன் ஞாபகம் வச்சுங்க. இதில் இருக்கிறத அப்படியே தான் படிச்சிடணுமா சார்? கிடையாதுங்க. நம்ம சொல்கிறத அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் எடைக்கேற்றவாறு நீரின் அளவு இடம்பெயர்தல், தட் இஸ் கால்டு ஆர்க்கிமிடிஸ் கொள்கை. முடிஞ்சு. நம்ம ஒன்று உட்காந்து எழுத போகிறது இல்லையா, ப்ரிலிம்ஸ் தானே. ஓகே, கொடுத்துருக்கக்கூடியதை தெளிவுபடுத்திக்கணும். ஓகே, விதிகள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பக்காவாக படித்து வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஓகே இது இந்த விதி தான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுது இல்லையா? அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட்? அப்போ பை அண்ட் சி மிதக்கும் தன்மையில் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃப்ளோட்டிங் ஆர் சிங்கிங், மிதத்தல்னா என்ன, மூழ்குதல்னா ஒரு பொருள் கொடுக்கப்பட்ட திரவத்தில் மூழ்குதோ அல்ல மிதப்பதோ, மூழ்கினாலும் சரி மிதக்கிறதாலும் சரி கண்டிப்பாக குறிப்பிட்ட அந்த திரவத்தின் அடர்த்தியோடு அப்பொருளின் அடர்த்தியை ஒப்பிடுவதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பொருள் ஃப்ளோட்டிங் ஆகுது, சிங்கிங் ஆகுதுன்னா எதை பொறுத்து அமையுது? அந்த பொருளுடைய அடர்த்தியை ஒப்பிடுவதன் மூலமாக அமையுது. ஓகே சார், இன்னொரு கொஸ்டின் கேட்போம். இப்போ இந்த பாயிண்டில் இதே பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஒரு பாதியில் வாட்டர் எடுத்துக்கோங்க. சரி, எங்கள் இரும்பு கொண்டு போட்டீங்க, அதனால் மூழ்கிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பாலை தூக்கி போடுறீங்க. பிளாஸ்டிக் பால் என்ன ஆகும்? மூழ்காது, மிதக்கும். என்னுடைய கொஸ்டின், இங்கே வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சுல, அந்த பாசிபிலிட்டி இங்கேயும் டிஸ்பிளேஸ் ஆகுமா சொல்லுங்கள். நீங்களாம் சொல்லி பார்த்துங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டீங்க, நீங்களாம் அதை பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அங்கே இரும்பு குண்டை தூக்கி உள்ளே போட்டோம், அதனால் அந்த பொருள் மூழ்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது? இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆச்சு, உயரல. இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் என்ன ஆகுது? இடம் சேஞ்ச் ஆச்சு, இடம் பெயர்ந்துச்சு. அந்த மாதிரி இங்கேயும் இந்த பாசிபிலிட்டியில், அதாவது அங்கே இரும்பு குண்டு போட்டோம், அயன் பால். ஆனால் இங்கே போட்டது என்னது? வுட்டோ பிளாஸ்டிக் பாலுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இடம் பெயருமா?
எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க, எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க அப்படிங்க நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இஃப் நோ அப்படின்னா ஏன், அதே மாதிரி இஃப் எஸ்னா எப்படி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னதான்டா சொல்ல வர நீ அப்படின்னு கேட்டால் எஸ், டிஸ்பிளேஸ் ஆகும். டிஸ்பிளேஸ் ஆகும். எப்படி சார் அப்படின்னா, இப்போது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இதான் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீர் மேற்பரப்பு இதான் பரப்பு. சார் இந்த பாலை தூக்கி போட்டால் இப்படி இருக்குமா இல்லை இந்த மாதிரி இருக்குமா? அதாவது ஒரு சைஸ் கிடையாது, இது ஒரு மேலே மட்டும் மிதக்குது. ஆனால் இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. பாருங்க, ஆப்ஷன் ஏவா பியா? நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் உருவாயிருக்கும். கரெக்டாக? அந்த இந்த இடத்துல வந்து என்னாகும், ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் உருவாயிருக்கா? அதே மாதிரி தான் இங்கேயும் இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் உருவாயிருக்கு, கர்வ்டு ஸ்பேஸ். அப்போ அந்த கர்வ்டு ஸ்பேஸ் எதனால் உருவானுச்சு அப்படின்னா, இந்த பொருளின் எடைக்கு ஏற்றவரை இங்கே இருக்கக்கூடிய நீர் என்ன ஆயிடுச்சு, வெளியேற்றப்பட்டுச்சு. பட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் இந்த கர்வ்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, இந்த பொருளின் எடைக்கு ஏற்றவாறு நீரானது என்ன ஆகுது, வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதா புரியலையா? இதன் அடிப்படையில் தான் போட்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்விம் பண்ணுறதாக இருக்கட்டும், ஐஸ் ஃப்ளோட் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே இதன் அடிப்படையில் தான் ஃப்ளோட் ஆகுது. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டேஷன், மிதத்தல் விதி. ஸோ மிதத்தல் விதியும் ஆர்க்கிமிடிஸ் கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு பொருள் போட்டாலும் சரி, அந்த பொருளின் எடைக்கேற்றவாறு நீரின் அளவு டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, அது வெயிட்டுக்கு ஏற்ற போல. இது வெயிட் கம்மி, அதனால கொஞ்சமாக டிஸ்பிளேஸ் ஆச்சு. இது வெயிட் அதிகம், அதனால அதிகமாக டிஸ்பிளேஸ் ஆச்சு. இவ்வளோதான் விஷயம். சரியா? ஆனால் எப்படி மிதக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், கோயின்சைடாக இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய திரவத்தின் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சென்டருக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி கோயின்சைட் ஆகிறதுனால தான் கரெக்டாக அது மிதக்கவும் முடியுது. சேம் இதே தான். இப்போ இந்த பாயிண்ட்டு பின்னாடி பார்ப்போம். ஓகே, அப்போது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படிங்கிறதும் மிதத்தல் விதியும் புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து தியரிக்குள்ளே உள்ள போயிடலாம். சரியா? ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது திரவமானி அப்படின்னா என்ன, ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி டென்சிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ லிக்விட். ஓகே, தட் இஸ் கால்ட் ஹைட்ரோமீட்டர். திரவமானி அப்படிங்கிறது ஒரு திரவத்தின் அடர்த்தி மற்றும் ஒப்படர்த்தி அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இது எதன் அடிப்படையில் செயல்படுது? ஹைட்ரோமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்து லாக்டோமீட்டர். இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். இதுவும் ஒரு நாத்தி ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் தான். பட் இது பாலின் பியூரிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. ஓகே, பாலின் தூய்மையை அளக்க பயன்படும் கருவியாக இது செயல்படுது. டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க், பாலின் தூய்மையை அளக்க பயன்படும் கருவியாக செயல்படுகிறது. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, இது தன்னடர்த்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆகும், 9th புக்கில் நம்மளுக்கு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்குவோம். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், மிதத்தல் விதி அல்லது மிதப்பு விதி. மிதத்தல் விதி. The law of flotation states that the body will float under the liquid. The weight of the liquid displaced by immersed part of the body. எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கோ அந்த அளவுக்கு, ஓகே, மூழ்கிய பகுதியின் இடம்பெற செய்த திரவத்தின் எடை பொருளின் எடைக்கு சமமானால் அந்த பொருளெல்லாம் என்னாகும், அந்த திரவத்தில் மிதக்குன்றாங்க. அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். இன் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த சென்டர் ஆஃப் பையன்சி ரெண்டு எப்போ லை ஆன் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மிதக்கும் நிலையில் மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு மையமும் எப்படி இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் அது என்னாகும், அது மிதக்க முடியும். சரியா? ஒரு கப்பல் இருக்குது அல்லது ஒரு போட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டு, சரியா, இந்த பாயிண்ட் என்னாகும், கீழே இருக்கக்கூடிய லிக்விடுக்கும் இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஈர்ப்பு மையம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் லிக்விடில் வந்து மிதப்பு மையம். ரெண்டும் கோயின்சைட் ஆனால் தான் இந்த பொருள், அதாவது இந்த கப்பலானது என்னாக முடியும், மிதக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இது நம்மளுடைய 10th 9th புக்லேயே இந்த மாதிரி ஒரு டயக்ராமே கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங், எக்ஸாம்பிள் ஆஃப் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதக்கும் பொருள்களுக்கான எடுத்துக்காட்டு, ஒரு பர்சன் கேன் ஸ்விம் வித் த ஸ்வீ வாட்டர் மோர் ஈஸிலி தென் ரிவர் வாட்டர். இது நம்ம டென்சிட்டிலேயே நம்ம சொல்லியிருந்தோம்.
டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்த விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, எஸ்பெஷலி பார்த்தோன்னா நீந்துதல் பார்க்கும்போது நம்மளுடைய பாடி என்ன ஆகும், பார்ஷியலி இம்மர்ஸாக தான் இருக்கும். பாதி மூழ்கி தானே இருக்கும், நம்முடைய பாடி பாதி மூழ்கி தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட்டுக்கு ஏற்றார் போல் நீருக்குள்ளே மூழ்கி தான் இருக்கும். அடுத்து ஐஸ் ஃப்ளோட் ஆன் தி வாட்டர், பனிக்கட்டி நீரில் மிதக்கிறது. அப்போது பனிக்கட்டி நீரில் மிதக்கக்கூடிய காரணம், ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து ஒரு ஐஸ் கியூப் உள்ளே போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாதி பனிக்கட்டி மூழ்கி தான் இருக்கும். அடுத்து the ship is made up of steel but its interior is made up of hollow but it is a concave shape. இப்போ என்ன தான் கப்பல் இக்கனால் உருவாக்கப்படுகிறது, அதன் உட்குழிவு பகுதியில் குழிவு, அதாவது இந்த மாதிரி இந்த கப்பல்னு வச்சுக்கங்களேன், இந்த அளவுக்கு ஒரு குழிவு பகுதி வரும். பிகாஸ் இந்த பொருளையும் எடைக்கேற்றவாறு என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்பட்டு மிதக்க செய்கிறது. சரியா? ஆனால் இங்கே ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் பையன்ஸையும் கோயின்சைடாக தான் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த கப்பல் மிதக்க முடியும். ஓகே, ஸோ இது மூன்று என்ன ஆகுது, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். பிகாஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இது 3க்குள்ள தான் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு 100% ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாமே 6th to 12th வரையும் கவர் ஆகக்கூடிய எல்லா முக்கியமான ஹிண்ட்ஸையுமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் நோ இஷ்யூ, இதை மட்டும் கூட நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானதான். சரியா? ஆனால் ரெஃபரன்ஸுக்கு நான் அந்த புக்கோடைய தட் டு ஸ்டடி நான் சொல்லிடுவேன், அது எல்லா டாப்பிக்கும் நான் சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு விஸ்காசிட்டி, பாகுநிலை. ஓகே, அப்போ பைஎன்சியில் என்ன பார்த்துருக்கோம், பைஎன்சினா என்ன, மிதக்கும் தன்மை. இன்றைக்கி பார்த்தது மிதக்கும் தன்மைனா என்ன, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அல்லது அப்போர்ட் ஃபோர்ஸ், அதுக்கு பேர் தான் பையன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, மிதப்பு விசைன்னு சொல்லக்கூடியது. பைஎன்சினா என்ன, அதுக்கடுத்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் பேஸ்டானது அதே மாதிரி தான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். திரவமானி, பால்மானி அப்படின்னா என்ன, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரியா? ஓகே, இது நம்பர் 2. தட் மீன்ஸ் ஃப்ளூயிட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸில் 2 அப்படிங்கிறது இது பைஎன்சி பார்த்துட்டோம். அடுத்து நம்பர் 3 என்னது, விஸ்காசிட்டி, பாகுநிலை விசை அல்லது பாகியல் தன்மை, பாகியல் விசை அல்லது பாகியல் விசை அல்லது பாகியல் தன்மை, பாகுநிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பாகியல் தன்மைன்னு சொல்லுவாங்க, பாகியல் தன்மை அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். பாகியல் விசை, பாகுநிலை விசை, பாகியல் தன்மை அப்படின்னாலே விஸ்காசிட்டி தான். ஓகே, ஸோ விஸ்காசிட்டி புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது புரியணும். ஃப்ரிக்ஷன் என்னங்க, உராய்வு அப்படின்னு சொல்கிறோமா, சேம் பாகுநிலையும் உராய்வு பண்ணுறது தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 கையை தேய்க்கிறோம், 2 கையை ரப் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், அதுக்கு பேர் உராய்வுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கைன்றது ஒரு லேயர், இன்னொரு லேயர்னு வச்சுக்கலாம். அப்போ 2 லேயருக்கு ஏற்பட்ட ஒரு ஃபோர்ஸ் மோஷன். தட் மீன்ஸ் இதுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்கிறாங்க, அந்த டச்சிங் ஃபோர்ஸ், அந்த தொடு விசைக்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவாங்க, சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒன்றும் இல்லை, நம்ம நடக்கிறது முதல் கொண்டு ஒரு வகையான ஃப்ரிக்ஷன் தான். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பாதம், கீழே இருக்கக்கூடிய தரை, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், 2 லேயருக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேட்டிவ் மோஷன், தட் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷன். அப்போ 2 அடுக்குகளுக்கு இடைப்பட்ட ஒரு சார்பு இயக்கம் தான் என்ன பேர், உராய்வு, ஃப்ரிக்ஷன்னு பேர். சரியா? ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனில் வந்து இப்போ ரஃப் ஸ்பேஸில் வந்து என்ன முடியும், ஈஸி டு வாக், ஈஸியாக நடக்க முடியும். பிகாஸ் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுவே ஸ்மூத் ஸ்பேஸ், அதில் வந்து ஹார்ட் டு வாக், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் லோ, இங்கே ஃப்ரிக்ஷன் ஹை. சரியா? அப்போ என்ன காரணம், இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு தரையில் இப்போ ரோட்டில் நடக்கிறத விட டைல்ஸ் தரையில் நடக்கிறதோ இல்லை ஐஸ் மேலே நடக்கிறதோ கஷ்டமாக இருக்கும். ஏன்? பிகாஸ் ரொம்ப அழுக்கும். அப்போ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது. இதில் ஸ்மூத் ஸ்பேஸில். அதுவே ரோட்டில் அந்த பக்கம் இப்போ தரையில் சாதாரண தரையில் நடக்கிறது வந்து ரஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, கடினமான பகுதி, சொரசொரப்பான பகுதி. அதில் ஈஸியாக நம்மளால் நடக்க முடியும். பிகாஸ் ஆஃப் அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறது. சரியா? 2க்குள்ள வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போது விஸ்காசிட்டிக்கு வருவோம். லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். விஸ்காசிட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, லிக்விடுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். 2 லேயர். இப்போ லிக்விட் ஊற்றுறோம். சரியா? இப்போ லிக்விட் போய் தான் தரை, இந்த இடத்துல ஒரு லிக்விட் ஊற்றுறோம், தண்ணியை ஊற்றுறோம்னா லிக்விட் அப்படிங்கிறது ஒரு லேயர், கீழே இருக்கக்கூடிய தரைன்றது ஒரு லேயர். இந்த 2 லேயருக்கு இடைப்பட்ட அந்த ரிலேட்டிவ் மோஷனை எதிர்க்கக்கூடிய பண்பு, அப்போஸ், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாகுநிலையில் பாகுநிலையானது ஒரு பாய்மத்த ஏடுகளுக்கு இடையே உள்ள அடுக்குகள், ஏடுகள் எல்லாம் ஒன்று தான், சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் பண்பு தான்
பாகுநிலை விசை. ஓகே, விஸ்காசிட்டி இஸ் நத்திங் பட் ஆல்சோ கால்டு டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். டென்சிட்டி இதனுடைய தொடர்புடையதான். இப்போ 3 லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஆயில் எடுத்துக்கலாம், ஹனி தேன் எடுத்துக்கலாம். இந்த 3க்குரிய டென்சிட்டி டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? அப்போ அதுதான் பாகுநிலை விசை. பாகுநிலை விசை டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? விஸ்காசிட்டி இஸ் சிமிலர் டு த ஃப்ரிக்ஷன். இப்போ தான் நம்ம சொன்னோம், ஃப்ரிக்ஷன் பாகுநிலையானது உராய்வு போன்றதாக தான். த கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் dissipated as a heat energy. பொருளின் இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாக வெளிப்படுகிறது. அதான் ஃப்ரிக்ஷன். அதுதான் ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ கதை வந்து ரொம்ப நாள் அடைச்சடிச்சு ஏற்றுறோம்னா பின்னாடி வந்து அந்த இதில் வந்து அந்த மாட்டி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த போல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்டு வரும், கிரிச்சின்னு ஒரு சவுண்டு வரும். திடீர்னு அப்போ என்ன பண்ணுவார், ஒரு ஆயில் அதுக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நின்று போகும். அப்போ என்ன காரணம், அந்த ஒரு ஆயில் விடுறீங்கல்ல, அது என்ன பண்ணுது, அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்குது. புரியுதா? அதுக்கு பேர் தான் விஸ்காஸ் லிக்விட். இந்த இடத்துல ஆயில் வந்து விஸ்காஸ் லிக்விடாக செயல்படுது. ஒன்றும் இல்லைங்க, கிரீஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, மிஷினரி பார்ட்ஸ்லாம் கிரீஸ் எல்லாம் போடுறாங்க. எதுக்காக? தேய்மானம் சீக்கிரம் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக. அப்போ அந்த விஸ்காஸ் லிக்விட் சைடு என்ன பண்ணுது, டூ டிகிரிஸ் ஃப்ரிக்ஷன். புரியும்னு நினைக்கிறேன். அப்போது லிக்விடுக்கு அந்த மாதிரி கொலாய்டல் லிக்விடுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன், அந்த விஸ்காசிட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய உடம்புலேயே பார்த்தோன்னா விஸ்காசிட்டி இருக்கிறதுனால தான் பிளட்டே ஃப்ளோ ஆகுது. ஏன்னு கேட்டால், இப்போ இவ்வளோ பெரிய டியூப் இருக்கும், தமனிகள், அதுலேருந்து தந்துவைகளுக்கு இவ்வளோ டியூப் சின்னதாக தான் இருக்கும். அப்போ தான் செல்களுக்கு ஃப்ளோ ஆக முடியும். அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட்டானது எகெயின் சின்னதுக்குள்ளே ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த பிளட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ அந்த விஸ்காஸ் கேரக்டர் அதுக்கு இருக்கணும். அந்த விஸ்காஸ் கேரக்டர் இருந்ததுனால தான் பெரிய டியூப்லேருந்து சின்ன டியூப்க்கு ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சு, ஃப்ளோ ஆக முடிஞ்சு. சப்போஸ் அந்த விஸ்காஸ் கேரக்டர் அதுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் பெரிய டியூப்பில் மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்க முடியும், சின்ன டியூப்பில் அது ஃப்ளோ ஆக முடியாது. அதனால் ரத்த ஓட்டம் தடைபட்டுறதாகும். அப்போ நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறதே ஒரு வகையான விஸ்காசிட்டியோட அப்ளிகேஷன் தான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஸோ ஒரே விஷயம் தான், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் 2 layers. 2 அடுக்குகளுக்கு இடைப்பட்ட சார்பு இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பாய்மத்தினுடைய பண்பு தான் என்ன பேர் சொல்கிறாங்க, விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அடுத்து த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட். இது வந்து conditions. The viscosity of a liquid decreases with increase in temperature. Temperature increase பண்ணால் என்ன ஆகும், விஸ்காசிட்டி, அந்த லிக்விட் விஸ்காசிட்டி குறையுன்றாங்க. வெப்பநிலை உயரும் போது திரவங்களின் பாகுநிலைத்தன்மை குறைகிறது. While the viscosity of gas increases with increase in the temperature. சார், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது லிக்விடில் விஸ்காசிட்டி குறையுது, அதுவே கேஸில் அதிகமாகுதுன்றாங்க. அப்போ பாகுநிலைத்தன்மை, வாயுக்களுடைய பாகுத்தன்மை உயரும்போது வாயுக்களுடைய பாகுத்தன்மை வரும், பாகுத்தன்மை வெப்பநிலை உயரும் போது அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வாயுக்களுடைய பாகுத்தன்மை இப்போ என்ன தெரிய வேண்டியது என்னென்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது லிக்விடில் பாகுநிலைத்தன்மை குறைகிறது, கேஸில் பாகுநிலைத்தன்மை அதிகரிக்கிறது. அப்படி என்றால் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கேஸ். கரெக்ட் தானே? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கேஸியஸ் விஸ்காஸ். கரெக்ட்? அவ்வளோதான் விஷயம். அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். தட்ஸ் ஆல். த விஸ்காசிட்டி ஆஃப் அ லிக்விட் எக்ஸப்ட் த வாட்டர், நல்லா கவனிச்சோன்னா, எக்ஸப்ட் த வாட்டர் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நீரை தவிர மற்ற திரவங்கள், லைக் வந்து பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், இல்லை ஹனியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீரை தவிர மற்ற திரவங்களின் பாகுநிலைத்தன்மை அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகரிக்குதுன்றாங்க. இப்போ எக்ஸப்ட் வாட்டரை தவிர அப்போ ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கான், ப்ரெஷர் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லிக்விட். ஓகே, எக்ஸப்ட் வாட்டர் அப்படின்னு பக்கத்தில் போட்டுக்கணும். எக்ஸப்ட் வாட்டர், நீரை தவிர. The viscosity of water decreases with increase in pressure. அப்போ வாட்டரில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வாட்டர் விஸ்காசிட்டி. அப்போ இதான் கண்டிஷன்ஸுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. டிகிரி தான் இது, டெம்பரேச்சர் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது எப்படி இப்போது பாகுநிலைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. புக்கில் இருக்கக்கூடியது.
சம்டைம்ஸ் நம்மளுடைய 11th புக்கில் இருக்குது. பட் சம்டைம்ஸ் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் கிடையாது அந்தளவுக்கு. அதனால் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு ஏரியாஸ் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. த விஸ்காசிட்டி ஆஃப் கேஸஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்றாங்க. இங்கே வந்து தண்ணி லிக்விட் மட்டும் தானே சொன்னீங்க. அப்போ கேஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாகுநிலைத்தன்மை, வாயுக்களுடைய பாகுத்தன்மை அழுத்தத்தை சார்ந்தது இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸஸுடைய விஸ்காஸ் அதிகரிக்கும். ஆனால் அந்த விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷருக்கும் அதுக்கும் சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்ன? டெம்பரேச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லிக்விடுடைய விஸ்காஸ் கம்மியாகும், விஸ்காசிட்டி கம்மியாகும். அதுவே கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாகும். கரெக்டாக? இப்போ ப்ரெஷர்னு எடுத்துக்கங்க. ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸப்ட் வாட்டர்னு எழுதிக்கிட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லிக்விடுடைய விஸ்காஸ். சரியா? லிக்விடுடைய விஸ்காஸ். அதே இது ப்ரெஷர் அப்படின்னு போட்டு வாட்டர்னு போட்டுக்கிட்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்டர் விஸ்காஸ். ஓகே, இந்த 3 கண்டிஷன் தான் கொடுத்துருக்கூடியது. 1 2 3 4 கண்டிஷன். 5வது கண்டிஷன் வந்து விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் த ப்ரெஷர். வாயுக்களுடைய பாகுத்தன்மை அழுத்தத்தை சார்ந்தது கிடையாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக இருக்குது. கிளியரா? ஒன்ஸ் ஒருட பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். சரியா? நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன? ஸோ இதில் இந்த யூனிட்ஸ்லாம் வருது. அதனால் அது கேட்கக்கூடிய ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, பாகுநிலைத்தன்மை குணகம் அப்படின்னு என்ன? இட் இஸ் எ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் 2 layers ஆஃப் யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன் ஹேவிங் த யூனிட் விஸ்காசிட்டி கிரேடியன்ட் அப்படின்றாங்க. ஓரளவு திசைவேக சாய்வு கொண்ட குறுக்கோட்டு பரப்பின் 2 அடுக்குகளுக்கு இடையில் செயல்படக்கூடிய பிசுபிசுப்பு விசைன்னு சொல்கிறத விட பாகுநிலை விசை. பிசுபிசுப்பு விசையை கேன்சல் பண்ணுங்க, பாகுநிலை விசை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஓரளவு திசைவே சாய்வு கொண்ட குறுக்கோட்டு பரப்பில் ஏதோ ஒரு பரப்புல 2 அடுக்குகளுக்கு இடையில அடுக்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆயில் ஊத்துறீங்க அப்படின்னா ஆயில்ன்றது ஒரு லேயர், கீழே இருப்பு தரைன்றது ஒரு லேயர், அவ்வளோதான். அதில் இடையில செயல்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஆக்சுவலி முன்னாடி பார்த்தோங்க, இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் 2 layers டு அப்போஸ் இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் 2 layers பார்த்தோம்ல, சேம் அதே கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதோட யூனிட்னா நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் 2 அல்லது பாஸ்கல் செகண்ட்ன்றது இதனுடைய யூனிட். இதனுடைய யூனிட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட யூனிட். அதர் யூனிட் இஸ் கால்டு பாய்ஸ். 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் 2. ஓகே, பாய்ஸ் என்பதும் இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. பாய்ஸ் தமிழில் இருக்கும் பாருங்க. பாய்ஸ் அப்படிங்கிறது பாகுநிலைத்தன்மையின் அலகு. இதெல்லாமே கேட்பாங்க. இப்போ இது கூட ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக. ஆமாம், கரெக்டு. இது ஒரு யூனிட்டு, பாஸ்கல் செகண்ட் ஒரு யூனிட்டு, பாய்ஸ் ஒரு யூனிட்டு. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருந்தாங்க? நியூட்டன் கொடுத்துருந்தாங்க. இதில் பாகுநிலை விசைகளை அல்லாது எதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இது வரும், பாஸ்கல் செகண்ட் வரும், பாய்ஸும் வரும். எது வராது? நியூட்டன் வராது. அப்போ இதுதான் ஆன்சராக இருந்துச்சு. சரியா? கொஸ்டின் இப்படி தாங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுக்க, ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. யூனிட்ஸ் வந்து இந்த மாதிரி 1க்கு மேற்பட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வராதது எது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இந்த கொடுத்துருக்காங்க விஸ்காசிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன். விஸ்காசிட்டி இஸ் a measure of fluid resistance to flow. ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம் எதிர்க்கக்கூடிய பண்பு. அப்போ வாட்டருக்கு ஈஸியாக லோயர் விஸ்காசிட்டி, அதனால் ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். ஆனால் ஹனிக்கு விஸ்காசிட்டி அதிகம், அப்போ அது ஃப்ளோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரே டைமில் இப்போ இந்த தான் தரேன், ஒரே டைமில் தண்ணி வாட்டர் ஊற்றுங்க, இங்கே வந்து ஹனி தேனை ஊற்றுங்க. எதுங்க ஈஸியாக ஃப்ளோ ஆகும்? வேகமாக ஓடும் வாட்டர் தான் வேகமாக ஓடும். கரெக்டாக ஹனியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஏன்? பிகாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அ லோவர் விஸ்காஸ், ஹனி இஸ் அ ஹையர் விஸ்காஸ். ஹையர் விஸ்காசிட்டி கிட்டத்தட்ட 2200 சென்டிஃபைஸ் அளவு. இது வந்து 1.0 சென்டிஃபைஸ் தான். சென்டிஃபைஸ்ன்றது பாய்ஸ்ன்றது யூனிட். சரியா? கிளியராக இருக்கா? பாகுநிலைத்தன்மை குணகம் அப்படிங்கிறது ஸ்டோக்ஸ் லா, அதாவது இதனுடன் தொடர்புடைய லா. விஸ்காசிட்டி இதோட ஒரு கொஸ்டின் தான். ஸ்டோக்ஸ் லா விச் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்காசிட்டி. ஸ்டோக்ஸ் லா, ஸ்டோக் விதி அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது? பாகுநிலை விசையுடன் தொடர்புடையது. இதில் ஒரே ஒரு விஷயம் தாங்க,
According to this law, the viscous force depend upon the coefficient of viscosity. இப்போ பார்த்தோம் இல்லையா coefficient of viscosity இந்த பாகுநிலைத்தன்மை குணகம் இது velocity of a moving object and size இதை மூன்றை பொறுத்ததுன்றாங்க. ஓகேங்களா? எடுத்துக்க இது ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 6 pi eta RV அப்படிங்கிறது. அதில் இந்த ஆர்ன்றது ரேடியஸ், வின்றது வெலாசிட்டி, ஈட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ பார்த்தோம்ல அந்த தான். ஓகே, இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த பாயிண்ட்டை மட்டும் ஸ்டோக்ஸ் லாக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் ஸ்டோக்ஸ் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டோக் விதினா இந்த ஃபார்முலா மட்டும் தான். F = 6 pi eta RV அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இதுக்கு பேர் ஈட்டா. ஆமாம், சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ விதிப்படி பாகியல் விசையானது பாகுநிலைத்தன்மை குணகம், நகரும் பொருளின் திசைவேகம், அதன் அளவு ஆகியவற்றை பொறுத்தது. அப்போ கேட்கலாம், பாகியல் விசையானது எதனை பொறுத்தது அப்படின்னு கேட்பாங்க. பாகுநிலைத்தன்மை குணகம், அப்புறம் பொருளினுடைய திசைவேகம், அதனுடைய அளவை பொறுத்தது. அளவுனா அதனுடைய ரேடியஸ், ஆரத்தை பொறுத்ததுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆர்னா ரேடியஸ் ஆஃப் த பாடி, பொருளின் ஆரம், பொருளின் ஆரம். வீணா திசைவேகம், பாகுநிலைத்தன்மை குணகம் ஈட்டா. தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டோக்ஸ்லாம் அப்படிங்கிறது என்னது? ஒரு விதி. ஓகேங்களா? ஸோ பாஸ்கல்ஸ்லாம், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், தென் அதுக்கடுத்து ஸ்டோக்ஸ்லாம். இது மூன்றும் இதுவரை நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸினுடைய விதிகள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது the maximum constant velocity acquired by a body while falling freely through a viscous medium, that is called terminal velocity. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். terminal velocity which related to கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் 2024 ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க PYQ. முற்று திசைவேகம் என்பது என்னன்னா பெரும மாறா திசைவேகம். ஒரு லிக்விடைய பெரும மாறா திசைவேகம் தான் முற்று திசைவேகம். அந்த முற்று திசைவேகம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா பாகியல் விசையுடன் தொடர்புடையது. கேட்ட கொஸ்டின் பாகியல் விசையுடன் தொடர்புடையது. Okay, if the radius of the spherical rain drops is very small, therefore their terminal velocity also small, which they strike on earth surface. அப்போ கோள வடிவ மழைத்துளிகளின் ஆரம் மிகவும் சிறியது. எனவே அவற்றின் முற்றுத்திசைவும் எப்படி தான் இருக்கும்? சிறியதாகவும் இருக்கும். அதனால தான் இதன் மூலம் புவியினுடைய மேற்பரப்பு ஈஸியாக அனுப்ப முடியும். தாக்குகின்றன, விழுகின்றன அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரைக் அப்படின்னா விழுகின்றன, தாக்குகின்றன அப்படிங்கிறத மேற்பரப்பில் விழுகின்றன அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அப்போ டெர்மினல் வெலாசிட்டினா என்னது? பெரும மாறா திசைவேகம். முற்று திசைவேகம் அப்படின்னா என்னது? பெரும மாறா திசைவேகம். த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ விடி, அதாவது விடி இப்படி போடணும் டெர்மினல் வெலாசிட்டிக்கு. சரியா? டி இந்த இடத்துல சின்னதாக வரும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டெர்மினல் வெலாசிட்டி, ஸ்டோக்ஸ்லாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இதெல்லாம் விஸ்காசிட்டியோட தொடர்புடையது. அப்ளிகேஷன் பார்த்தலாமா? when oil used to lubricant for heavy machinery parts, கனரக இயந்திரங்களில் பாங்களில் உயவியாக பயன்படக்கூடிய எண்ணெய், கிரீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஆயில் ஊற்றுறோம்ல அந்தது. அதுக்கடுத்து தான் விஸ்காஸ் லிக்விட், கிரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹைலி விஸ்காஸ் லிக்விட் இஸ் யூஸ்டு டு டேம் த மோஷன் ஆஃப் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ்டு டு பிரேக் ஆயில் இன் ஹைட்ராலிக் பிரேக்ஸ். நீர் தடுப்புகளில் தடுப்பு எண்ணெயாக பயன்படுத்தக்கூடியது. ஈரப்பதத்தை கொடுக்க அதிக பாகுநிலை கொண்டு வந்துருவோம் பயன்படுத்தப்படுவது. இதெல்லாம் வந்து இது விஸ்காசிட்டியுடைய அப்ளிகேஷன். பிளட் சர்க்குலேஷன் சொன்னோமா? பிளட் சர்க்குலேஷன் it is also called viscosity of application. Through a arteries and veins depends upon the viscosity of fluids and சொல்றதோட viscosity of blood னு கூட சொல்லலாம். தமனிகள் மற்றும் இரத்த குழாய்கள் வழியே இரத்த ஓட்டம் நீர்மத்தின் பாகுநிலையை சார்ந்தது. அப்போ இது மூணுமே அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி தான். இது புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். இது நல்லா படித்து வச்சுக்கணும். விஸ்காசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 3 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டோக்ஸ்லாம், டெர்மினல் வெலாசிட்டி, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினா என்ன, அதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். தென் விஸ்காசிட்டி, அதனுடைய கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து விஸ்காசிட்டியோட டெஃபினிஷன் பார்த்துரும். சரியா? இதுவரையும் கிளியராக இருக்கா? விஸ்காசிட்டி புரியுதா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, 3 பாயிண்ட் என்னென்ன பார்த்துருக்கோம்? ப்ரெஷர், பையன்சி அண்ட் விஸ்காசிட்டி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்குறோம். பரப்பு இழுவிசை தமிழில்
பரப்பு இழுவிசை அல்லது மேற்பரப்பு இழுவிசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரப்பு இழுவிசை அல்லது மேற்பரப்பு இழுவிசை. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஒரு சில பேசிக்ஸ் பார்த்துருவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாலிடு, லிக்விடு, கேஸ் அதோடைய மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ சாலிடில் பார்த்தோன்னா டைட்லி பேக்டு, சரியா? லிக்விட் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஸ்லைட்லி ஸ்பேஸராக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். கேஸில் மோர் ஸ்பேஸ் பிட்வீன் தான். ஓகே, இது சாலிட், இது லிக்விட், தென் இது கேஸ், ரைட்? இப்போது இப்போ டைட்லி அரேஞ்ச்மெண்ட்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இப்போ ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். பட் இங்கே பார்த்தோன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக பாண்டால் பிணைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். இதுதான் லிக்விட் அண்ட் கேஸுக்கு இடைப்பட்ட வித்தியாசமே, சரியா? ரைட். இப்போது ஃபோர்ஸில் வந்து அதசிவ் ஃபோர்ஸ் அண்டு கொஹன்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஹன்சிவ் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓரின ஈர்ப்பு விசை. இன்னொன்று அதசிவ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குங்க. அதசிவ் ஃபோர்ஸ்னா வேறின ஈர்ப்பு விசை, சரியா? இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு இடைப்பட்ட விஷயத்தை ஒரே இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை கொஹன்சிவ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடுக்குள்ளேயே இப்போ இது வந்து லிக்விடில் இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறுக்கு இந்த மூலக்கூறுக்கு இடைப்பட்ட விஷயம் கொஹன்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதசிவ்னா வேற்றினம்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், தட் மீன்ஸ் சாலிடு டு லிக்விடு, லிக்விடு டு சாலிடு, சாலிட் டு கேஸ், இந்த மாதிரி வேறின ஈர்ப்பு விசை, வெவ்வேறு நிலைகளுக்கு இடைப்பட்ட விசையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது புரிஞ்சு வச்சுல, கொஹன்சிவ் ஃபோர்ஸ்னால் ஒரே மாலிகுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை என்ன விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஓரின ஈர்ப்பு விசை. புரியுது இல்லையா? ரைட். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோம் சார், ஒரு வாட்டர் கிளாஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை பாதியில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இப்போ லிக்விடில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும், மேலே இருக்கும். இப்போ நடுவில் சென்டர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாலிகுல் இதோட பாண்டாக இருக்கும், இப்படி பாண்டாக இருக்கும். ஆனால் இந்த சென்டர் ஆஃப் மாலிகுல் மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸோடையும் பாண்டாக இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா சென்டரில் வந்து கொஹன்சிவ் ஃபோர்ஸ் அதிகம், மேற்பரப்பில் கொஹன்சிவ் ஃபோர்ஸ் கம்மி. பிகாஸ் ஒன்று சைடில் பாண்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா கீழே மட்டும் தான் பாண்டாக இருக்கும், மேலே பாண்டாக இருக்காது. ஏன்னா மேலே தான் லிக்விட் கிடையாது. அப்போ சென்டர் ஆஃப் மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும்னா அது எல்லா பக்கமும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து கொஹன்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓரின ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? மேற்பரப்பில் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும்னா, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் கொஹன்சிவ் ஃபோர்ஸ் வீக்காக இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிற விஷயம் புரியுது இல்லையா? ஓகே, ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸோடையும் பாண்டாக இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே இருக்கக்கூடியது எதுவுமே இல்லை, ஒன்லி கீழே இருக்கக்கூடியதுலையும் சைடில் இருக்கக்கூடியது மட்டும்தான் பாண்டாக இருக்கும். அதனால் அங்கே கொஹன்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதுதான் கிளாஸில் இந்த மேல் பரப்பில் மட்டும் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் தள்ளுறேன், லைட்டாக ஒரு ஷேக் மட்டும் பண்ணுறேன். ஷேக் பண்ணும்போது என்னாகும்? இந்த லிக்விடானது என்னாகும்? இப்படி மாதிரி போயிட்டு இப்படி வருமா? அது சர்ஃபேஸாக இருக்க லிக்விட் இப்படி மேலே போயிட்டு வருமா, இல்லை கீழே இருக்கக்கூடிய லிக்விட் இப்படி மேலே போயிட்டு வருமா? கீழே இருக்கக்கூடிய இல்லை நம்ம டச் என்ன பண்ண, நீ என்ன தான் மேலே என்ன பண்ணாலும் ஃபோர்ஸை கொடுத்தாலும் மேலே இருக்கக்கூடிய லிக்விட் தான் என்ன ஆகும்? இப்படி மேலே போயிடுச்சு இப்படி வரும். சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் தான் இப்படி வேவ் மாதிரி போயிட்டு வரும் மேலே, கீழே இருக்கக்கூடிய லிக்விட் அப்படி போகாது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கொஹன்சிவ் ஃபோர்ஸ். ஓகேயா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த மேலே இருக்கிற லிக்குள்ள மாலிகுல் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மாலிகுல் இது இந்த பக்கம் இழுக்கும், இது இந்த பக்கம் இழுக்கும். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. அப்போ என்ன ஆகுது? நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ்னால அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த லென்த்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. அதுக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை. இப்போ மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய இழுவிசை, இந்த லென்த்து மாறுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இழுவிசை. எதனால்? நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் விசையினால், ஒரு விசையினால் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த லென்த், அதாவது நீரின்றதை விட ஒரு லிக்விடினுடைய மேற்பரப்பில் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேம்பரைன் ஒரு ஜவ்வு மாதிரி செயல்படும், சரிங்களா? ஜவ்வு மாதிரி செயல்படுனா, ஜவ்னா என்னது? அப்படி இழுவிசை, அதாவது ஜவ்வுனாலே என்ன அர்த்தம்? ஒரு இழுவிசை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து லிக்விட் ஆக்ட் அஸ் எ மேம்பரைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்னால அதோடைய லென்த்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சு, தட் இஸ் கால்டு பரப்பு இழுவிசை.
சரியா? பரப்பு இழுவிசை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழைக்காலங்கள்லாம் சில நீர்ப்பூச்சிகள் என்ன ஆகும், தண்ணி மேலே மிதக்கும். ஓகே, இப்போ இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னா ஒரு நீர்ப்பூச்சி வாட்டர் ஸ்லைடர்ஸ்லாம் வந்து நீர் மேலே கால் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பாண்டு இருக்குது பார்த்தியா, ஒரு மூலக்குறுக்கு இன்னொரு மூலக்குறுக்கு பாண்டு, இது பிரேக் ஆகாது. அதனால தான் அது மிதக்க முடியுது. சப்போஸ் இது பிரேக் ஆனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த பூச்சி மூழ்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளாம் வந்து கையோ காலோ விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூலக்குறுக்கு இன்னொரு மூலக்குறுக்கு இடைப்பட்ட அந்த பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டு அது பிரேக் ஆகும். அதனால நம்முடைய காலில் என்ன ஆகும், மூழ்கிடும். இங்கே வேற பூச்சி இருந்தாலும் சரி, இல்லை கல்லோ மண்ணோ எந்த ஒரு பொருள் போட்டாலும் மூழ்கக்கூடிய காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பாண்டு பிரேக் ஆகிடுறதுனால. ஆனால் மிதக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொசுக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீர் மேற்பரப்பில் தான் முட்டையிடும், லேயிங் எக்கு இன் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஒய்? பிகாஸ் ஆஃப் பரப்பு இழுவிசை, அதாவது சர்ஃபேஸ் டென்சர் தான். புரியுதுங்களா? ஸோ மஸ்கிட்டோஸ் லேயிங் எக்ஸ் அப்படி இன் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை தான். கிளியரா? புரியுதா? அப்போ பரப்பு இழுவிசை என்றால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியுதுங்களா? பரப்பு இழுவிசை என்றால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியுதா? ரைட். The property of a liquid to act as a membrane. The property of a liquid to act as a membrane. Its surface due to the என்ன force? cohesive force. என்ன ஒரு இடத்துல cohesive force. நீர் மூலக்கூறுகள் உள்நோக்கி இழுக்கப்படுவதால் நீர் மேற்பரப்பானது என்ன ஆகுது, மீட்சியுள்ள அல்லது இழுத்து கட்டப்பட்ட ஒரு படலத்தை போன்று ஜவ்வு போன்று செயல்படுகிறது. இந்த நிகழ்வை பரப்பு இழுவிசை என்று அழைக்கிறோம். Surface tension is measured as the force, இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, force acting per unit length. அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, திரவத்தின் மீது அந்த பரப்பின் மீது செயல்பட ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசை. இதுதான் பாயிண்ட், ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை. அப்போ அதாவது பரப்பு இழுவிசை ஈக்குவல் டு விசை பை நீளம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் பை லென்த்து. சரியா? ஃபோர்ஸ் பை லென்த்னா என்ன வரும், அப்போ ஃபோர்ஸுக்கு நியூட்டன் வரும், லென்த்துக்கு மீட்டர் வரும். அப்போ நியூட்டன் பை மீட்டர், அதான் ஆன்சர். அல்லது செய்யப்பட்ட வேலை பை பரப்பளவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஜூல் பை மீட்டர் ஸ்கொயர்டு அதுவும் கூட வரலாம். அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -1 வரலாம், அல்லது ஜூல் மீட்டர் பவர் -2 வரலாம். ஓகேயா? யூனிட் இது ரெண்டில் எது வேணால் வரலாம். கிளியராக நான் சொல்கிற விஷயம். அப்போ பரப்பு இழுவிசை நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இதோடைய லென்த் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோமா. அப்போ ஃபோர்ஸ் பெர் லென்த்துன்னு அர்த்தம். அதுதான் பரப்பு இழுவிசை. கிளியரா? இது என்ன சார், அப்போ சரி ஃபோர்ஸ்ன்னு சொன்னீங்க, அப்புறம் செய்யப்பட்ட வேலை வேறு பரப்பளவுன்னு வருது அப்படின்னா வேலை என்றால் இந்த இடத்துல ஃபோர்ஸை குறிக்கும். நீங்கள் தள்ளத்தானே செஞ்சோம், அப்போ அது என்னுடைய வேலை தானே. ஓகே, லென்த்துன்றது என்ன அர்த்தம், அந்த நீரின் மேற்பரப்பு தானே, அந்த லென்த்தில் மாற்றம்ன்றது. அப்போ நீரின் மேற்பரப்புன்னு சொல்லிக்கலாம், அதான் பரப்பளவு. அப்போ வேலை பை பரப்பளவு, அப்போ ஜூல் பை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம் பரப்பு இழுவிசையை. தெளிவாக எழுதிக்கோங்க, ரெண்டு விதமாக பரப்பு இழுவிசையை சொல்லிக்கலாம். For example, fresh foods are tasty due to its lower surface tension. It spread inside in the mouth to gives a desired taste அப்படின்றாங்க. அப்போது ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச உணவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சது பரப்பு இழுவிசை காரணமாக வாயினுடைய உட்புறத்திலாம் என்ன ஆகும், பரவ செய்து சுவை நரம்புகளை தூண்டி சுவையை உணரச் செய்யும். இதுதான் மீனிங். அப்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் டிஃப்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னால இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல மீனிங்காக சொல்லணும். புரியுதா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டாக நம்ம வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். புக்கில் இந்த பாயிண்ட் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, பட் ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா? ஒரு சில ஃபேக்டெல்லாம் நம்ம வந்து ஓல்டு புக்கில் தான் எடுத்திருப்போம். அப்போ பரப்பு இழுவிசை என்னன்னு புரியுதுங்களா? பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், கிளியராக இருக்கா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆர் சர்ஃபேஸ் டென்ஷன். இது நியூ புக்லேயே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர், இம்ப்யூரிட்டிஸ். சரிங்களா? டெம்பரேச்சர், த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன். இதுதான் மீனிங். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகுன்றாங்க, குறையுன்றாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சாலிபிள் இம்பியூரிட்டிஸ். இம்பியூரிட்டிஸ்னால் என்னது, மாசுக்கள். ஓகே, அப்போது இஃப் த இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஸ் சாலிபிள் இன் லிக்விட், இந்த கரையக்கூடிய மாசுக்கள் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா தென் சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றாங்க.
இஃப் த இம்பியூரிட்டிஸ் ஆர் ஹைலி சாலிபிளாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது சாலிபிள் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹைலி சாலிபிளாக இருந்துச்சுன்னா ஹைலி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ லெஸ் டிக்ரீஸ் ஹைலி இன்க்ரீஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைலி சாலிபிளாக இருந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், லெஸ் சாலிபிளாக இருந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். ஓகே, ஒரு திரவத்தின் மாசுக்கள் குறைவாக கரையக்கூடியதாக இருந்தால் அதனுடைய பரப்பு இழுவிசை குறைகிறது. அதுவே அந்த மாசுக்கள் அதிக அளவில் கரையக்கூடியதாக இருந்தால் பரப்பு இழுவிசை அதிகரிக்கிறது. இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ கூடுதலாக சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன, மேற்பரப்பு ஆற்றல் என்றால் என்ன? த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட். இப்போ வாட்டர் அந்த கிளாஸ் எடுத்தோம், பாதியில் தண்ணி எடுத்தோம் இல்லையா? இப்போ நான் எந்த ஃபோர்ஸும் செலுத்தலை, அப்படியே தான் நிற்கிது. அப்போ அந்த அப்படியே நிற்கிறதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விடுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல? இது கிளாஸ் ஆஃப் வாட்டருங்க. மேற்பரப்பு இருக்குது பார்த்தியா, இருங்க ஒரு நிமிஷம் பிளாக்கில் போடுவோம். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சர்ஃபேஸ் எனர்ஜி ரெண்டு ஒன்று தான். சரியா? அதுக்கு பேர் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டி இன்ட்டு டெல்டா ஏன்னா பரப்பளவு, டீனா டெம்பரேச்சர். ஓகே, சரி, டீனா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட், டெல்டா என்றது சர்ஃபேஸ் ஏரியா, மேலே இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, அப்போ மேற்பரப்பு ஆற்றல் இது கூடுதலாக தெரியக்கூடியதான். மேற்பரப்பு ஆற்றல் என்ற என்ன? ஆனால் பரப்பு விசையை பாதிக்கும் காரணிகள் வெப்பநிலை, மாசுக்கள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. வெப்பநிலை ஒன்று, ரெண்டாவது மாசுக்கள், கரையக்கூடிய மாசுக்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதர்சிவ் ஃபோர்ஸ், கோஹென்சிவ் ஃபோர்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதர்சிவ் ஃபோர்ஸ்னால் என்னது, வேரினை ஈர்ப்பு விசை. வெவ்வேறு பொருட்களின் மூலக்கூறுகளிடையே உள்ள செயல்படும் ஈர்ப்பு விசை வேரினை ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காகிதம் மற்றும் மை, நீர் மற்றும் கண்ணாடி, காகிதம் மற்றும் பசை. பசைன்றது என்னதுங்க, லிக்விடு. பசை கம் இருக்கு இல்லையா, பசை. ஓகே, காகிதம்ன்றது சாலிடு, நீர்ன்றது லிக்விடு, கண்ணாடின்றது சாலிடு. சரியா? மையின்றது லிக்விடு, காகிதம்ன்றது சாலிடு. அப்போது இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காகிதத்தை வந்து ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னா பசை வச்சு ஒட்ட வைக்கிறோம், கம் வச்சு ஒட்ட வைக்கிறோம். அப்போ காகிதம் வந்து அந்த கம்மில் பிடிச்சிருது. அப்போ அது ரெண்டுக்கும் லிக்விடுக்கும் மேலே இருக்கக்கூடிய சாலிடுக்கும் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ். இதுக்கு பேர் வந்து அதர்சிவ் ஃபோர்ஸ். அதர்சிவ்னாலே ஒட்டு விசை என்று கூட அழைக்கலாம். வேரினை ஈர்ப்பு விசை அல்லது இதுக்கு பேர் என்ன பேர், ஒட்டு விசைன்னு கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஆக்சுவலி ஒட்டு விசை அப்படின்றது கூடுதல் என்னென்னா கீழே இருக்கக்கூடியதுக்கும் சேம் மீனிங்காக வரும். அதனால் ஒட்டு விசையை கேன்சல் இது பண்ணிடுவோம். வேரினை ஈர்ப்பு விசை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓரினை ஈர்ப்பு விசை, கோஹென்சிவ் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ். அது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் கால்டு கோஹென்சிவ் ஃபோர்ஸ். It is larger force. It is larger for the solid and liquid. Solid liquidல cohesive force அதிகமாக இருக்கும்ன்றாங்க. The value of cohesive is very small and innegligible gas. ஓகே, அதாவது சாலிட்லேயும் லிக்விட்லேயும் cohesive force அதிகமாக இருக்கும், லார்ஜாக இருக்கும். கேஸில் மட்டும் ஸ்மாலாக இருக்கும். சம்டைம்ஸ் இன்நெக்லிஜிபிளாகவும் இருக்கும், நெக்லிஜிபிளாகவும் இருக்கும். புரியுங்களா? நெக்லிஜிபிள்னா என்னது, நெக்லிஜிபிள்னா அர்த்தம் வெளியேற்றப்படுது, புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது திடப்பொருளுக்கும் திரவங்களுக்கும் பெரியதில்லை, அதிகமாக இருக்கும். அதிகம். ஈர்ப்பு விசையின் மதிப்பு மிக குறைவு. இதில் ஓரினை ஈர்ப்பு விசையின் மதிப்பு குறைவு. இதை விட்டுறணும். ஓரினை ஈர்ப்பு விசையின் மதிப்பு யாருக்கு குறைவாக இருக்கும், வாயுக்களுக்கு. ஈர்ப்பு மதிப்பு வாயுக்களில். ஸோ வாயுக்களில் மிக குறைவு, எனவே வாயுக்களுக்கு இது புறக்கணித்தக்கது. அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சரியா? மாற்றிக்கோங்க. இதுன்னா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா ஓரினை ஈர்ப்பு விசையை குறிக்குது. திடப்பொருளுக்கும் திரவங்களுக்கும் அதிகம். ஓரினை ஈர்ப்பு விசையின் மதிப்பு வாயுக்களில் மிக குறைவு. வாயுக்களில். ரைட், கிளியரா? Cohesive force for the force of attraction between the molecules of water or glass or etc. இது வேணால் சொல்லிக்கலாம். ஒரே இப்போ சாலிட்னா சாலிடுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. இப்போ சாலிட்னா சாலிடுக்குள்ளேயே, லிக்விட்னா லிக்விடுக்குள்ளேயே, கேஸ்னா கேஸுக்குள்ளேயே. இந்த மாதிரி ஒரே மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட விசைக்கு பேர் தான் என்ன பேர், கோஹென்சிவ் ஃபோர்ஸ். சாலிடு டு லிக்விட், லிக்விட் டு சாலிடு, இந்த மாதிரி மாற்றி நடந்துச்சுன்னா அது அதர்சிவ் ஃபோர்ஸ். இவ்வளோ தான் விஷயம். கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். பரப்பு இழுவிசையினுடைய பயன்பாடுகள் நிறைய இருக்குது. பட் ஒரு சில பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்டேட்டஸ் கேன் வாக் ஆன் தி வாட்டர் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். நீர்ப்பூச்சிகள், நீர்த்தாண்டி பூச்சிகள் நீரை மேற்பரப்பில் நடக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை தான்.
காரணம் என்னங்க? பரப்பு இழுவிசை தான். அடுத்து பார்த்தோன்னா பெயிண்டிங். ப்ரஷ் ஹேர்ஸ் கிளிங் டுகெதர் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். ஒன்றும் இல்லை, பெயிண்டிங் ப்ரஷ்ஷு இப்போ தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹேர்லாம் அப்படியே விரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதே வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும்? கும்மலாக கும்மி இருக்கும். அப்போ என்ன ஆகுது? அது சுருங்க முனைவது இருக்கு இல்லையா? முடிகள் நீரிலிருந்து வெளியே எடுத்தால் ஒன்றாக ஒட்டி கொள்கின்றன. காரணம் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அதே மாதிரி இன்னும் மூன்றாவது இது 2 பாயிண்டா. மூணாவது பாயிண்ட் வந்து மஸ்கிட்டோஸ் laying eggs on surface of water, surface of fresh water. தூய நீர் மேற்பரப்பில் தான் அது என்ன பண்ணும்? முட்டையிடும். ஓகே, காரணம் அது மூழ்காதுல. ஓகே, முட்டையெல்லாம் மூழ்காமல் இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நீர் மேற்பரப்பில் தான் இருக்குது, ஆனால் முட்டை மூழ்காது. அதற்கு காரணம் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சரியா? சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை தான் காரணம். வேறு என்ன சொல்லலாம்? ரெயின் வாட்டரில் பொதுவாக வாட்டர் ட்ராப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெயின் வாட்டர் ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, வாட்டர் ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குல்ல, அதற்கு காரணமே என்ன தான்? சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இது 4வது அப்ளிகேஷனாக சொல்லிக்கலாம், எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? வேறு என்ன எக்ஸாம்பிள் 12th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? தாவரங்களின் பரப்பு இழுவிசை காரணமாக தான் நீர் மேலே செல்கிறது. மேலே செல்வது அந்த நிலைக்கு பேர் வந்து கேப்பிலாரிட்டின்னு பேர். பட் இன் பிளான்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட்டர் மாலிகுல் மேலே போகிறதுக்கான காரணமே பரப்பு இழுவிசை காரணமாக தான். இது ஒரு பாயிண்டாக சொல்லிக்கலாம். கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன. எண்ணெயை மரப்புவது மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் வரும். இதுவும் ஒரு கொஸ்டின், ஓல்டு புக்லேயுமே இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இன் ஹெவி ஸ்டாம், அதாவது கப்பலில் போகிறாங்க, கப்பல்லே படகுலேயே போகிறாங்க அப்படின்னா, புயல் காற்று நடுவில் அடிச்சிச்சு அப்படின்னா நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடையும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீரில் போய் அந்த தண்ணியில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெயை கொட்டுவாங்க. காரணம் என்ன? பரப்பு இழுவிசை தாக்கத்தை குறைக்கிறதுக்காக. ஸோ சாயிலஸ் ரெடியூஸ் இட்ஸ் இம்பேக்ட். இது ஒரு கொஸ்டின். இந்த பாயிண்ட் இப்போ தான் பார்த்தோம். வாட்டர் ஸ்டேட்டஸ் இன்செக்ட்ஸ் லைட்ஸ் வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் நீர்பரப்பு மீது எளிதாக நகர்ந்து செல்ல காரணம் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அப்போ 4 தான் அங்கே பார்த்தோம். இது 5வதாக சொல்லிக்கலாம், இது 6வதாக சொல்லிக்கலாம். ஏன்னா 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி இங்கே 2 எக்ஸாம்பிள், 3வது எக்ஸாம்பிள், 4வது எக்ஸாம்பிள், 5வது எக்ஸாம்பிள், 6வது எக்ஸாம்பிள். மொத்தமாகவே ஸ்கூல் புக்கில் 4 தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து 2 தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் புரியுதா? பரப்பு இழுவிசை கிளியராக இருக்கா? ஸோ பரப்பு இழுவிசைனா என்ன, அதோட யூனிட்ஸ், பாதிக்கும் காரணிகள், தென் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கேப்பிலாரிட்டி. நுண் உழை ஏற்றம் அல்லது இறக்கம். நுண்புழை ஏற்றம் அல்லது இறக்கம், இதைத்தான் என்ன சொல்கிறோம்? கேப்பிலாரிட்டி என்று அழைக்கிறோம். என்ன சார் நுண்புழை ஏற்றம் அல்லது இறக்கம்? இப்போது நம்ம சின்ன வயசில் இங்க் பென் யூஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு இங்கு தீர்ந்து போச்சு சார், என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இங்கு கடனவங்க கீழே வந்து 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராப் விடுவாங்க. அதில் போய் நம்ம போய் நிப்பை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த நிப்பு வழியாக இங்கானது மேலே ஏறும், ரைஸ் அப் ஆகும். பார்த்துருக்கோமா? அதுக்கு பேர் தான் சார் நுண்புழை ஏற்றம். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த நிப்பில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும். அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இங்கானது என்ன ஆகுது அப்படின்னா லிக்விட், அது அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சார்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன், உறிஞ்சப்படும். உறிஞ்சப்படும். அது உறிஞ்சப்பட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா லிக்விடானது மேலே ஏறுது. எதனால மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நிப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கேப்பிலரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சாரிங்க, கேப்பிலரி டியூப், நுண்புழை குழாய். தமிழ்ல நுண்புழை குழாய் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். சரியா? அது அந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்து நுண்புழை குழாய் அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ இந்த இடத்துல நான் நிப்பை வச்சு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன வச்சு சொல்லியிருக்கேன்? நிப்பை வச்சு சொல்லியிருக்கேன். அப்போ நிப்பு அப்படிங்கிறது நுண்புழை குழாயை இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபைன். அப்போ அந்த நுண்புழை குழாய் வழியாக நீர் மேலே ஏறுது. சப்போஸ் அந்த நுண்புழை குழாயோடைய அளவு பெரியதாக இருந்துருந்துச்சுன்னா, சிறியதாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? மேலே ஏறிச்சு. சப்போஸ் அந்த நிப்போட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட, பெரியதாக இருந்திருந்தால்
கீழே இறங்கியிருக்கும். மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இங்கும் கீழே இறங்கும். அப்போ கேட்பாங்க, நுண்புழை ஏற்றம் அல்லது இறக்கம் எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேப்லரி டியூப் என்று சொல்லக்கூடிய நுண்புழை குழாயை பொறுத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நேர்குத்தான குழாயில் நீர்மம் மேலே ஏறுவது கீழே இறங்குவது நுண்புழை நுழைவு அல்லது நுண்புழை செயல்பாடு என்று அழைக்கப்படும். தட் இஸ் கால்ட் கேப்லரி ஆக்ஷன். எதன் அடிப்படையில்? டிபெண்டிங் ஆன் டயாமீட்டர் ஆஃப் தி கேப்லரி டியூப். இந்த இருக்கா, நான் என்ன சொன்னேன், சைஸ் வச்சு சொன்னேன். இங்கே டயாமீட்டர் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, லிக்விட் ரைஸ் ஆர் ஃபால்ஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். அப்போ இந்த நுண்புழை குழாய் விட்டத்தை பொறுத்து தான் நீர்மம் மாறுபட்ட உயரங்களுக்கு மேலே ஏறும் அல்லது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா புரியலையா? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட்டு. அப்போ கேப்லரி டியூப்னா என்னன்னு புரியுதா? கேப்லரிட்டி என்னன்னு புரியுதா? இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடுகோணம். தொடுகோணம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஓகே, லிக்விட் இங்கே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் ஸ்பேஸ் இருக்குது மேலே ஒரு லிக்விடில். தான் லிக்விட் இதோட நிற்கிது. இப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. தொடுபுள்ளியின் திரவப்பரப்பின் தொடுகோட்டி இருக்கும். திரவப்பரப்புனா இந்த கீழே இருக்கக்கூடிய திரவப்பரப்பு, அதனுடைய தொடுகோட்டி இருக்கும். திண்மப்பரப்பின் தொடுகோட்டி இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதனுடைய தொடுகோட்டி இருக்கும். இடைப்பட்ட கோணம் தான் தொடுகோணம். தட் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தெரிய வேண்டிய விஷயம் அந்த லாஸ்ட் பாயிண்ட், த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் உயரும்ன்றாங்க. அப்போ இது ரெண்டு அப்படின்னா ப்ரொபோஷனல் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். புரியுதா புரியலைங்க? இப்போது ஒரு கண்டெய்னர் ஏதோ ஒரு டியூப்னு வச்சுப்போம். இந்த மாதிரி தான் லிக்விட் இருக்கும். ஓகே, ஸோ இது லிக்விடோடைய சர்ஃபேஸ். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இப்படி இருக்குது, கீழே சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் லிக்விட் இருக்கும். அப்போ இந்த இதுக்கு பேர். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு பேர். ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்ன பேர்? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லக்கூடியது. மேலே இறங்குது, மேலே ஏறுறதும் கீழே இறங்குவதும் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டயாமீட்டர் ஆஃப் தி கேப்லரி டியூப். கேப்லரி டியூப் நுண்புழை குழாயின் அளவை பொறுத்து தான் என்ன ஆகும், மேலே ஏறும் கீழே இறங்கும். சரியா? அடுத்து இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஏறுறது கீழே இறங்கக்கூடிய அந்த லிக்விடோட ஹைட்டு. ஓகே, இந்த லிக்விடோடைய ஹைட் ரைஸ்டு பை லிக்விட்னு இருக்கு இல்லையா, அது பார்த்தோம்னா இந்த 4 பாசிபிலிட்டிஸ். சம்டைம்ஸ் இதை ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷினில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. கூற்று 1 கூற்று 2 வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நம்மளுக்கு பதிலளிக்க தெரியணும். எந்தெந்த இடத்துல கிரேட்டராக இருக்கும் லெஸராக இருக்கும். கிரேட்டர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு விசை அதிகமாக இருக்கும்போது அந்த ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும்போது ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும்போது ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் த கேப்லரி டியூப் அதிகமாக இருக்கும்போது ஹைட் வந்து கம்மியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப்லரி டியூப்போட சைஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேலேருந்து கீழே தானே இறங்கும். அப்போ என்ன ஆகுது, அதோடைய ஹைட் வந்து கம்மியாகுது. டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்மாலர் த ஹைட். அப்போ ஒன்று தான் கிரேட்டர். என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன் ஹீட்டாக இருக்கும்போது கிரேட்டராக இருக்கும்போது தான் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற 3க்குமே எது? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ரேடியஸ் ஆஃப் கேப்லரி டியூப், அதாவது கேப்லரி டியூப் நுண்புழை குழாயினுடைய அளவு, அதேமாதிரி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, லிக்விட் இருக்குல்லையே உள்ளே இருக்கக்கூடியது, அந்த லிக்விடோடைய டென்சிட்டி, இது எல்லாமே அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். சரியா? பரப்பு விசை அதிகமாக இருந்தால் உயரம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். தொடுகோணம் அதிகமாக இருந்தால் உயரம் குறைவாக இருக்கும். நுண்புழை குழாயின் ஆரம் அதிகமாக இருந்தால் உயரம் குறைவாக இருக்கும். திரவத்தின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் உயரம் குறைவாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டும் குறைவாக இருக்கக்கூடியது. இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து லிக்விடோட ஹைட்டை பொறுத்து 4 பாசிபிலிட்டிஸ். இது கேட்கலாம். இதுவும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். The next one is the practical application of capillarity அப்படின்னு சொல்கிறோம். நுண்புழை ஏற்றத்தின் காரணமாக நுண்புழை ஏற்றத்தினுடைய பயன்பாடு. ஸோ கேப்லரிட்டினா என்னென்ன, அதனுடைய பயன்பாடு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேப்லரி ஆக்ஷன் ஆயில் ரைசஸ். இப்போ வீட்டில் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, ஓகே, அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது இப்போ ஆயில் இருக்கும். ஒரு விளக்கு இருக்குது, சரியா? ஏதோ ஒரு குத்து விளக்கு, ஏதோ ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உள்ளே வந்து ஆயில் இருக்கும், சரியா? இந்த இடத்துல திரி இருக்கும். இந்த இடத்துல அந்த திரி தான் என்னவா செயல்படுது? கேப்லரி டியூபாக ஆக்ட் பண்ணுது. கேப்லரி டியூபாக ஆக்ட் பண்ணுது, சரியா? அந்த திரியில் வரக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் உறிஞ்சப்பட்டு என்ன ஆகுது, அந்த லிக்விடானது மேலே ஏறுது. அப்போ இது ஒரு கேப்லரிட்டி ரியாக்ஷன். நுண்புழை ஏற்றத்தின் காரணமாக மண் விளக்கில் உள்ள எண்ணெயானது திரியின் மேலே ஏறுகிறது. இதே போல் தான் தாவரத்தின் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் வேரிலிருந்து சாறு சாப் அப்படிங்கிறது மேலே ஏறுறது, சரியா? இப்போ தண்டு இருக்குது, கீழே வேர் இருக்குது.
இந்த வேர்லேருந்து தண்ணி தண்டின் வழியாகத்தானே போகும். அப்போ அந்த தண்டு ஸ்டெம் அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல, அதுவும் கேப்லரி டியூபாக தான் ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திரி, அதாவது காட்டன், இந்த திரியும் எதாவது தான் ஆக்ட் பண்ணுது, கேப்லரி டியூபாக ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா. அது வந்து என்னதாக இருக்கலாம், மண் விளக்காக இருக்கலாம், இல்லை தீப்பந்தம், அது தீப்பந்தமாக இருக்கலாம், இல்லை வீடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தோன்னா திரி வச்சு மெழுகு திரியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆஃப் இங்க் பை பிளாட்டிங் பேப்பர். ஓகே, ஒரு சின்ன பேப்பர் இருக்குது, அதில் இங்க்கு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதற்கு காரணம் கேப்லரிட்டி தான். கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வடிய நுண்புழை செயல்பட தேவையானது என்ன அப்படின்னா, நம்முடைய முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன துளைகள் காணப்படும். கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் கண்ணாடியை கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் துளைகள் இருக்கும். அந்த துளைகளின் வழியாக வியர்வையானது உறிஞ்சப்படும், அல்லது கண்ணீர் துளியானது உறிஞ்சப்பட்டு தான் அது ஆவியாக்கப்படும். அப்போது ஒரு சின்ன துளையின் ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக அப்சார்ப்ஷன் நடைபெற்றால் அதுக்கு பேர் என்ன பேர், கேப்லரிட்டி ரியாக்ஷன். அந்த இடத்துல அது ஒரு டியூபாக ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி கோடை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா வியர்வை தண்ணீர் வெளியேறது, நுண்ணிய துவாரங்கள் வியர்வைக்கு நுண்புழை குழாய்களாக செயல்படுகின்றன. ஓகே, கோடைக்காலின் பருத்தி ஆடைகள் விரும்பி அணியப்படுகின்றன. காரணம் என்ன, பருத்தி ஆடைகள் நுண்ணிய துவாரங்கள் வியர்வை நுண்புழை குழாய்களாக செயல்படுகின்றன. ஈஸியாக அதிலிருந்து எவாபரேட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். சரியா, வியர்வை அதிகமாக. அதே மாதிரி துணி காயப்படுறது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு வகையான நுண்புழை ஏற்றம் தான். எப்படி, இப்போ வெயில் காலங்களில் ஈஸியாக அது என்னாகும், காஞ்சிரும். ஆனால் குளிர்காலங்களில் பார்த்துட்டோன்னா அது துணி காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பிகாஸ் ஆஃப் வெயில் காலங்களில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய துணிகளில் உள்ள ஓட்டைகள், அதாவது துளைகள் வழியாக நீரானது உறிஞ்சப்பட்டு எளிதில் ஆவியாக்கப்படும். அதனால தான் கோடை காலங்களில் சீக்கிரமாக துணி காஞ்சிருது. ஆனால் அதுவே குளிர்காலங்களில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால உறிஞ்சப்படும், ஆவியாக்கப்படுறதுக்கு நேராகும். அப்படிங்கிறதுனால அது காயறதுக்கு டைம் ஆகும். சரியா, அப்போ இதெல்லாமே என்னது, கேப்லரிட்டி. ஒரு சின்ன துளை வழியாக நீருன்றதை விட ஒரு லிக்விடானது உறிஞ்சப்பட்டு ஆவியாக்கப்பட்டால் தட் இஸ் கால்ட் ஆவியாக்கப்படுறதுன்றது என்னது, மேலே ஏறுதல் கீழே இறங்குதல், அந்த மீனிங். அதுக்கு பேர் கேப்லரிட்டி ரியாக்ஷன். இது எல்லாமே 12th physics 11th physics புக்கில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. குரூப் 1 குரூப் 2ல் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டிகிரி குவாலிஃபைடு எக்ஸாமுக்கெலாம் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பெர்னோலிஸ் தியரம். இது ஒரு கொள்கை. என்ன சொல்கிறாங்க இந்த பெர்னோலிஸ் தியரம், அப்படியே த சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதெல்லாம் தேவை. அடுத்தடுத்து இன்கம்ப்ரசிபிள், நான் விஸ்காசிபிள் ஃப்ளூயிட் இதெல்லாம் வேணால் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். அதாவது ஒரு நீர்மத்தின் அழுத்த ஆற்றல், இந்த பாயிண்ட்ல இருந்து நீர் அழுத்தல், இயக்க ஆற்றல், நிலையாற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி. இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பெர்னோலிஸ் கொள்கை. ஸோ அழுத்த ஆற்றல்னா P/ρ ஆஃப் V ஸ்கொயர்ன்றது என்னது அப்படின்னா இயக்க ஆற்றல், GHன்றது நிலையாற்றல், இவற்றின் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி. முடிஞ்சா இதில் பெர்னோலிஸ் தியரம் கேட்கறத விட அதனுடைய அப்ளிகேஷன் தான் அதிகப்படியான கொஸ்டின். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரெண்டுமே நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் கேட்டிருக்காங்க. நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாமினேஷன், அதுபோக RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அந்த எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்மளுடைய TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு SIPC எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கேட்டிருக்காங்க. சூறை காட்டில் கூரைகள் தூக்கி எறியப்படுதல், விமான இறக்கை உயர்த்துதல், புன்சன் சுடர் அடுப்பு, வெஞ்சுரி மானி, இது எல்லாத்துலேயுமே இது பயன்படும். ஒரு உதாரணத்துக்கு சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விண்ட் ஸ்டாம் அப்போ ஏன் வந்து ப்ளோயிங் ஆஃப் ரூஃப் அப்படிங்கிறது நடைபெறுது. இப்போது ஒரு வீடு எடுத்துக்கலாம், ரூஃப் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா, ரூஃப் எப்படி இருக்கும், ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாம் அடிக்கும்போது, அதாவது சூறை காற்று அடிக்கும்போது ஸ்பீட் ஆஃப் விண்ட் எப்படி இருக்கும், ஸ்பீட் ஆஃப் விண்டு, காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். சரியா, காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். காற்றின் வேகம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா லோ ப்ரெஷர். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், நல்லா கவனிச்சுங்க, இது மேல் பகுதியில் தான் லோ ப்ரெஷர் கிடையாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழ் பகுதியில் பாருங்கள். கீழ் பகுதியில் வந்து ஸ்பீட் ஆஃப் விண்டு கம்மியாக இருக்கும். கரெக்டாக, ஸ்பீட் ஆஃப் விண்டு இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். கரெக்டாக, ஹை ப்ரெஷராக இருக்கும். அப்போ எப்பயுமே கீழே இருக்குது ஹை ப்ரெஷர், மேலே இருக்குது லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி தான் எப்பயுமே தள்ளும்.
அப்போ கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷரானது ஹை ப்ரெஷரானது லோ ப்ரெஷர் நோக்கி போகும்பொழுது அடிக்கக்கூடிய ஸ்பீட் ஆஃப் விண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டானது சரி இந்த ரூஃப் ஆனது தூக்கி எறியப்படும். இப்போ இதில் எப்படி சார் பெர்னோலிஸ் தான் இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்ன்றது ப்ரெஷர் எனர்ஜியா ப்ரெஷர் எனர்ஜி. இந்த ரூஃப் நிலையாக நிற்கிது இல்லையா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல். ஸ்பீட் ஆஃப் விண்டுன்றது என்னது கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். அப்போது இந்த ப்ரெஷர் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால தான் இது தூக்கி எறியப்படுது. சரியா, இதான் அந்த ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஏர்ஃபாயில் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். இந்த இடத்துல ஏரோஃபாயில் லிஃப்ட் அப்படிங்கிறது சேம் இதே மாதிரி தான். இப்போ இந்த ஏரோஃபாயில் லிஃப்ட் எப்படி இருக்குன்னா அமைப்பே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளைட் ஏரோப்ளைன் இருக்குல்லங்க, ஏரோப்ளைன் இருக்கலாம், அதில் வந்து இந்த ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ரெக்கை இருக்கும் இல்லையா விங்ஸ் மாதிரி, அந்த விங்ஸ் தான் ஏர்ஃபாயில் லிஃப்ட்டு. இதுதான் ஏரோஃபாயில் லிஃப்ட்டு. ஓகேயா, அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த இறக்கை இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டு அந்த லிஃப்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான ரூஃப் மாதிரியே இருக்கும். கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள் இப்படி போய் இப்படி தானே வருது. அப்போது ரூஃபும் அதே மாதிரி தானே இருக்குது, அந்த மாதிரி தான். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஸோ மூவ் ஆகும்போது மேலே ஸ்பீட் ஆஃப் விண்டு காற்றினுடைய வேகம் விண்டோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும், அதனால் மேலே லோ ப்ரெஷர் உருவாகும். கீழே வந்து விண்டோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் உருவாகும். அப்போ ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி மேலே எழுப்புமா, அதனால் இந்த ஏர்ஃபாயில் லிஃப்ட் இந்த பக்கம் தூக்கும், அதேமாதிரி அந்த சைடும் தூக்கி விடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஏர்ஃபாயில் லிஃப்ட் ஆகும், மேலே ஏறும். கிளியரா, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி நகரும் போது. சேம் இதே தான் புன்சன் சொல்கிற அடுப்பு, தட் மீன்ஸ் புன்சன் பர்னர். புன்சன் பர்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெபார்டரியில் கெமிக்கல் லெபார்டரி பொதுவாக லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய பர்னர். வென்ச்சுரி மீட்டர், வென்ச்சுரி மானி டு மெஷர் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். ஓகேயா, ஒரு நீர்மம் பாயும் வீதத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் வென்ச்சுரி மானி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா. அப்போ வென்ச்சுரி மீட்டர் வென்ச்சுரி மானி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்னோலிஸ் தத்துவத்துடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கருவி தான். அப்போ கேட்கலாமா, நான் கேட்டால் அந்த 4 தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் பெர்னோலிஸ் தத்துவத்துடைய அப்ளிகேஷனில் இந்த 4 தான் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளோயிங் ஆஃப் ரூப்ஸ் டூரிங் த ஸ்டாம், ஏர்ஃபாயில் லிஃப்ட், புன்சன் சொல்கிறடுப்பு, வென்ச்சுரி மானி. தட்ஸ் ஆல். கிளியரா, இஸ் இட் கிளியர்? இவ்வளோதாங்க, இதுதான் பெர்னோலிஸ் தேற்றம். சரியா, பெர்னோலிஸ் தேற்றம் புரியுதுங்களா? பெர்னோலிஸ் தேற்றம் கிளியராக இருக்கா? ஸோ இப்போ த சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நீர்மத்தின் அழுத்த ஆற்றல் இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் ஆகியவற்றின் கூட்டத்தொகை ஒரு மாறிலி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக நீங்கள் படிக்கக்கூடியது 9th and 11th கம்பல்சரி. நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் 11th ஃபிசிக்ஸில் லெசன் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னே இருக்கும். ஆக்சுவலி இதில் தான் சாலிடோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ளூயிட்ஸில் பார்த்தோன்னா இதில் ஒன்லி ப்ரெஷர் அண்ட் பையன்சி இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் 9th புக்கில் இருக்கும். மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நீங்கள் 11th புக்கு தான் போகணும். விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இது கேப்புலாரிட்டி, பெர்னோலிஸ் தேற்றம், இது எல்லாமே 11th புக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் பார்த்தோம் இல்லையா, எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே 11th புக்கில் தான் இருக்கும். அப்போ 11th புக்கு கம்பல்சரி எந்த எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குங்க, அந்த டெரிவேட்டிவ்ஸ் தேவையே கிடையாது. நம்மளுக்கு கண்டென்ட் இப்போ நம்ம கிளாஸில் என்னென்ன கொடுத்தோமோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, வேறு எதுவும் தேவை கிடையாது. சப்போஸ் ஓல்டு சமைச்சிருப்போம், ஒரு சில பாயிண்ட்லாம் ஓல்டு சமைச்சிக்கல எடுத்தோம்னு சொல்லி அது வந்து இந்த 11th ஃபிசிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இருக்கும். இல்லை ஓல்டு ஃபிசிக்ஸ் புக்கில் பார்த்தோன்னா லெசன் 5 இருக்கும். அதில் இருக்கிறது ஒரு சில பாயிண்ட்டும் இங்கே சேர்த்துருக்கும். சரியா, கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரியா, இதில் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை ஒன் டைம் பார்க்கலாமா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை ஒரு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பருப்பொருளின் பண்புகளில் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த பக்கம் இயற்பியல் அளவுகள் கொடுத்துட்டாங்க, அதனுடைய யூனிட்ஸ் இந்த பக்கம் போட்டாங்க. ஓகே, ஸோ ப்ரெஷருடைய யூனிட் என்னது, நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸ் ப்ரெஷர்னால என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் பை ஏரியானா நியூட்டன் பை மீட்டர், அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -1. சரிங்களா, இப்போ சரி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு, நியூட்டன் பை மீட்டர் ஏரியா தானே, மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா எது வரும், 2 வருமா?
நியூட்டன் மீட்டர் பவர் -2. பரப்பளவின் அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் நியூட்டன் பை மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸ் பை லென்த்து தானே, அப்போ நியூட்டன் பை மீட்டர், அப்போ 1 வரும். ஃபோர்ஸுக்கு நியூட்டன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்மு. இப்போ 2024 கேட்ட கொஸ்டின். சரியா? அப்புறம் ஈஸி கொஸ்டின். லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின், ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அப்போ எந்த அளவுக்கு எளிமையாக இருக்குன்னு பாருங்கள். சரியா? ஃபைன். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. In automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic liftனு கொடுத்துட்றாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட். அப்போ இதில் என்ன விதி பயன்படுகிறதுன்னு தான் கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன வரும்? பாஸ்கல்ஸ் லா. அவ்வளோதான், முடிஞ்சு. நேற்றுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த டாப்பிக்கான ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் பார்ப்போம். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் தூக்கிகள் அல்லது நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்கல் விதி. சரியா? ரைட். நெக்ஸ்ட் மஸ்கிட்டோஸ் பிரீட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். சொன்னதமா? ஸோ கொசு நன்னீர் மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது. தட் மீன்ஸ் முட்டையிடுவது ஏன், எதனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே. இது லிக்விட் மாலிகுலுக்கு இடைப்பட்ட, லிக்விடோ அல்லது கேஸோ அது மாலிகுலுக்கு இடைப்பட்டது. அதர்சிவ் ஃபோர்ஸ்னா சாலிடு டு லிக்விட், அதாவது வேறின ஈர்ப்பு விசை. சாலிட் டு லிக்விட், சாலிட் டு கேஸ், இந்த மாதிரி வெவ்வேறு ஃபேஸஸில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட விசை. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி. இந்த கொடுத்துருக்கக்கூடியதில் டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீருக்கு அதிகமாக இருக்கும். காற்று, மண்ணெண்ணெய், அதை அடர்த்தியை கம்பேர் பண்ணும்போது நீரின் அடர்த்தி கொஞ்சம் அதிகம். இந்த பாயிண்ட் பாருங்கள். திஸ் இஸ் நாட் த யூனிட் ஃபார் விஸ்காஸ் ஃபோர்ஸ்னு கொடுக்குறாங்க. கிலோகிராம் மீட்டர் பர் -1 செகண்ட் பர் -1 பார்த்தோம். பாய்ஸ் பார்த்தோம். நியூட்டன் செகண்ட் பர் -2 பார்த்தோம். ஓகே. பாஸ்கல் செகண்ட் அதுவும் பார்த்தோம். எது வராது அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டன் வராது. பிகாஸ் இது எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ், விசையின் அலகு. அப்போ இன்னொரு எது வந்து பாகுமை விசையின் அலகு கிடையாது. நம்பர் இந்த மாதிரி கொஸ்டின் நான் தான் சொன்னேன். ஒரு 4 யூனிட் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸெப்டாக அவனுக்கு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லி. சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல். டூரிங் த ஸ்டார்ம் விண்ட் blowing of roofs is application of அப்படிங்கிறது என்னெல்லாம் பெர்னௌலிஸ் தேற்றம். சரியா? ஸோ the sum of pressure energy, kinetic energy and potential energy remains constant. That is called என்னது? பெர்னௌலிஸ் தேற்றம். சரியா? அடுத்து பாருங்க. The food cooks faster in pressure cooker than the ordinary pot with a loose lid because the higher pressure. தளர்வான மூடியுடைய சாதாரண பானைகள் உணவு சமைப்பதை விட குக்கரில் சமைக்கிறது ஈஸியாக சமைக்கப்படுகிறது, அதாவது ஸ்பீடாக சமைக்கப்படுகிறது. ஏனெனில் அந்த அதிக அழுத்தமானது என்ன பண்ணுது? உணவின் வெப்பத்தை விரைவாக செலுத்துமா, நீரின் கொதிநிலையை குறைக்குமா, அதிகரிக்குமா, இல்லை வெப்ப ஏற்பத்திறனை அதிகரிக்குமா அப்படின்னு பார்ப்பது. அந்த ப்ரெஷர், அதாவது அந்த குக்கரில் இருக்கக்கூடியது அதிக அழுத்தம் என்ன ஆகும்னா நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும். சரியா? இதெல்லாம் ரீசெண்ட் டைமில் கேட்ட கொஷின். எகெயின் சொல்கிறேன், இது மட்டும் கேட்கப்படலை, நிறைய ரிப்பீட்டட் கொஷின். பாஸ்கல்ஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த 2025 2-3 டைம்ஸ் கேட்டாங்க. பாஸ்கல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல நீரியல் உயர்த்தி அதெல்லாம். அப்போ அந்த வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸை நான் இந்த இடத்துல கொண்டு வரல. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய. ஓகே, அதெல்லாம் நம்ம கொண்டு வரல. ஸோ அதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்படி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம படிக்கிறதுக்கு உதவும். ஓகே, நம்ம நடத்துறதுலேருந்து கரெக்டாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேயா? கிளியராக இருக்கா? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக தெரிவிக்கலாம். சரிவே, அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். இது கிளாஸ் 7 தானே? கடைசியாக பார்த்தா எதுங்க? கிளாஸ் 7 அப்படி தானே? தட் இஸ் கிளாஸ் 7. ஸோ கிளாஸ் 7ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அடுத்த டாப்பிக்கான ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.